முக்கியத்துவத்தை உறவுகளுக்கும் துன்பம் என்றால் ஓடி வந்து நிற்பவர்களுக்கும் கொடுப்பதில்லை. அந்த உலகத்தில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதானே சிந்து? அது எல்லாம் அப்படியெல்லாம் இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மட்டும்தான், நம்ம உலகங்கிறது நம்ம வீடு அப்படின்னு, நம்ம உலகம் அப்படிங்கிறது அதை தாண்டி அடுத்த உறவு, அதாவது நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் சித்தா சித்தி சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு இருந்துச்சு உறவு பெருசாட்டு. இப்போ அப்படியே சுருங்கிடுச்சு. சிக்கனா? ஓகே, சூப்பர் சூப்பரு. நான் எப்படி போகுது நாள், எப்படி போகுதுண்ணா? சாக்லேட்டு இன்றைய பொழுது நல்லா போச்சு. இன்றைய பொழுது எப்படி சொல்ல, கொஞ்சம் வெளியெல்லாம் போய் கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? ஹலோ ஹலோ, வாங்க வாங்க முத்துக்குமார், எங்கே இருக்கு மைக்கு செட்டு? அப்படியா 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 அப்படிங்கிறாங்க முத்துக்குமார். ராகவி, ஹாய் ராகவி, வாங்க வாங்க, அம்முவேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. இப்போ தான் செந்திலண்ணா வந்துட்டு போனாங்க. எனது சகோதரி ராகவி வந்தாங்களான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கீங்க ராகவி? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இருள் கருவறையிலும் கல்லறையிலும் இருக்கும், நடுவில் இருக்கும் வாழ்க்கை மட்டுமே வெளிச்சமானது, அனுபவியுங்கள். நன்றி நன்றி நன்றி. சாக்லேட்டு உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாக்லேட்டு? ராகவி, என்ன திரும்பி போகிறீங்க? உங்கள் செந்திலண்ணாவை காணலண்ணா. பாய் பாய். ஓகே சிந்து, பாய் பாய். கேஸ் அண்ணா வரவில்லையோ? வந்தாங்க, என சகோதரி வந்தாங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் இப்போ வெளியே போயிருக்காங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா வருவாங்க கொஞ்ச நேரத்தில். சொல்லுறது நல்லா இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்ன செய்ய முடியும் முத்துக்குமார்? பெரிய பெரிய துன்பத்தெல்லாம் சிலர் வந்து டக்குன்னு கடந்துருவாங்க. ஆனால் சிலர் வந்து தாங்க முடியாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் என்ன பண்ணுற தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. தைரியம் வேணும். வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய மன. சிக்கன் குழம்பா? ஓகே, சூப்பர் சாக்லேட்டு. விடுகதை உள்ளே சிவப்பு வெளியே கருப்பு. என்ன மேடம்? விடுகதை உள்ளே சிவப்பு வெளியே கருப்பு. உள்ளே சிவப்பு வெளியே கருப்பு, அது என்னது? தெரியலையே வேலு எனக்கு. அது அடிமேல் அடி வாங்கிட்டு இருந்த மாதிரி தோணாது. அது அடிமேல அடி வாங்கிட்டு இருந்தா மாதிரி தோணாது. ஓ, அப்படியே கஷ்டமாட்டே இருந்தா தோணாது. அடி விழுந்தோ மேலே வரைக்கும் ஏறணும், திரும்பி கீழே விழுந்துட்டா எங்க இருக்க? அது சரிதான் முத்துக்குமார், நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ண முடியும் முத்துக்குமார்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் கூப்பிடும் போது போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் நிச்சயமில்லாத வாழ்க்கை அதை நான் எப்போ உளுந்தாலும் உளுந்தது தான். 17வது லைக்கு அம்மு குட்டி அம்மாவுக்கு. வணக்கம் வணக்கம் பாண்டியண்ணா, எப்படி இருக்கீங்க பாண்டியண்ணா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் பாண்டியண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? கடையிலேருந்து வந்தாச்சா வீட்டுக்கு? இங்கே முத்துக்குமார் சொல்லதை பார்த்தா மேலே வர போயிட்டு டபுக்கின்னு கீழே விழுந்தா என்ன ஆகுது? அது வந்து அடிப்பெலமாக தான் இருக்கும், பலி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் முத்துக்குமார்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நெருப்பு என்னும் வார்த்தை சுடாது, வெறுப்பு என்னும் வார்த்தை சுடும். அது உண்மைதான். இனிமேல் தான் சாப்பிடணும். ஓ, அப்படி
நான் சாப்பிட்டுட்டேன் பாட்டேண்ணா.